ஹாய்ங்க. என்னுடைய ஸ்டைலில் காசரைக்கிற கடைசியில் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இதை புளிச்சக்கீரை தொக்குன்னு சொல்லலாங்க. எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு கத்தை கீரை வாங்கி அவங்கள அழகாக ஆஞ்சி அலசி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா, உப்பு, புளி, பூண்டு, வடகங்க, தேவையான அளவுக்கு எண்ணெய்ங்க. அலசி வச்ச கீரையை லோ ஃப்ளேமில் ஒரு கடாயில் வச்சு அழகாக வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அதாவது தண்ணி வச்சு வேக வைக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அழகாக நம்ம பிரண்டு தொக்கு, துவையலுக்கு வதக்கிற மாதிரி வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்படி எடுத்துக்கினா நமக்கு நாள் பட பயன்படுத்தலாங்க. வேஸ்ட் ஆகாத இருக்கும். இவங்கள ஆற வச்சு திரும்ப ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா ஆறின கீரையும் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக ஓட்டி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி சாறை சேர்த்து மீதம் இருக்கிற கீரையும் போட்டு நல்லா ஓட்டி கொஞ்சம் கொரகொரப்பாகவே ஓட்டி வச்சுக்கணுங்க. கொரகொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். திரும்ப ஒரு வாணலை வச்சு எண்ணெயை போட்டு அவங்களுக்கு வடகத்தை போட்டு நல்லா வடகம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் அழகாக வருந்து வந்த பிறகுங்க நல்ல வாசமாக இருக்குங்க. அந்த டயத்தில் நம்ம நசுக்கி வச்ச பூண்டு இருக்குங்க இல்லையா, அவங்க தலையிலே போட்டுங்க. நல்லா இப்படி ஒரு 10 கலர் அப்படி ஒரு 10 கலர் கலர்னு வைங்களா, சூப்பரமாக பொன் நிறத்தில் அழகாக வந்துருவாங்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொரகொரப்பாக ஓட்டி வச்ச காசரைக்கீரை இருக்குது இல்லைங்களா, அதை அவங்களோட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 10 கிளறி லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான காசரைக்கீரை கடைச்சல் புளிச்சக்கீரை தொக்கு ரெடிங்க. இவங்கள நம்ம டூர்லாம் போகிறோன்னா ஒரு 2 நாள் 3 நாள் வேணும்னா சாதம் அழகாக வீணாகாத அளவுக்கு கிண்டி எடுத்துகிட்டு போனாங்க. 3 நாள் ஆனாலும் வேஸ்ட் ஆகாதுங்க.